ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? டெக்ஸஸில் H1B ஸ்கேம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எபிசோட் போச்சு. அதுக்கப்புறம் வந்து நிறைய அதனால் வந்து கொஞ்சம் ஃபாலோ அவுட்லாம் இருந்துச்சு. அந்த ஊரில் கவர்னர் வந்து H1B வந்து நாங்கள் ஸ்டேட் அண்ட் பப்ளிக் ஏஜென்சி கிட்ட இருந்து நாங்கள் வந்து ஃப்ரீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில அறிக்கையெல்லாம் விட்டு அந்த ஒரு எபிசோட் போயிட்டு இருக்கும்போது இப்போ இன்னொரு அதே டெக்ஸஸில் வேற ஒரு ஸ்கேம் வந்து லைம் லைட்டுக்கு வந்திருக்கு. அண்ட் 2 நாளைக்கு முன்னாடி போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, திடீர்னு ஒரு பெரிய ஜுவல்லரி ஷாப், அந்த ஷாப்புக்குள்ளே போயிட்டு அங்கே இருக்க எல்லாரையும் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு புதுசாக ஒரு ஜுவல்லரி ஃப்ராட் ஸ்கீம் வந்து அவங்க அன்கவர் பண்ணியிருக்காங்க. இந்த நியூஸ் வந்து இப்போ அந்த ஏரியாவில் கொஞ்சம் வந்து பரபரப்பாக பேசப்படுது. ஸோ இது என்ன, இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, அண்ட் இது எப்படி வந்து ஸ்கேம் பண்ணாங்க, யாரெல்லாம் அவங்க டார்கெட் பண்ணுறாங்க, இதனால் என்ன இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்க போகுது அப்படின்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. ஜான்வரி 29 காலின் கவுண்டி ஷெரீஃப்ஸ் ஆஃபீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, சைமில்டேனியஸாக அவங்க வந்து இர்வின் அண்ட் ஃப்ரிஸ்கோ இந்த 2 சிட்டியில் இருக்க ஒரு ஜுவல்லரி ஷாப்பை அவங்க வந்து ஸ்வாட் டீமோட போயிட்டு ஒரு பெரிய பேட்ரோலோட போயிட்டு என்ன பண்ணுறாங்க, உள்ள இருக்கவங்க எல்லாரையும் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதில் அவங்க சொல்கிற காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1 இயராக அவங்க வந்து ஒரு ஸ்கேமை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்ததாகவும், அண்ட் அந்த ஸ்கேம் படியாக என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஜுவல்லரி ஸ்டோர் எல்லாம் இந்த திருட்டு நகையை வாங்கி அவங்க வந்து அதை நல்ல நகையாக மாற்றுறாங்க அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சி அந்த ஸ்டோரில் இருக்க எல்லா ஆளையும் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதுதான் வந்து இந்த ஹெட்லைன்ஸ். அண்ட் இதுக்கு பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது யூஎஸில் வந்து இன்னொரு வகையான ஒரு ஸ்கேம் வந்து இங்கே பாப்புலர் ஆகிட்டு வருது. அண்ட் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி கூட ஃப்ளாரிடாவில் இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. அண்ட் அந்த இன்சிடென்ட்லேயும் வந்து இதே மாதிரி பேட்டர்ன் தான் இப்போ டெக்ஸஸில் நடந்தது. பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து ஒரு இன்சிடென்ட் பேட்டர்ன் தான். அது என்ன புது ஸ்கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த போலீஸ் ரிப்போர்ட் படி இவங்களோட டார்கெட் வந்து எல்டர்லி பீப்புள், அதுவும் எல்லாருமே வந்து 65 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிற எல்டர்லி அமெரிக்கன்ஸ், அதுவும் ரிட்டையர் ஆகி அவங்க வந்து ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டியில் இருக்க அமெரிக்கன்ஸ், அவங்கள தான் அவங்க வந்து டார்கெட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, திடீர்னு வந்து ஃபோன் பண்ணியோ இல்லை லெட்டர் அமிச்சோ, நீங்கள் வந்து உங்களுடைய ஐடென்டிட்டி வந்து காம்ப்ரமைஸ் ஆகிடுச்சு, உங்களுடைய பேர், உங்களோட எஸ்எஸ்என் நம்பர் எல்லாமே வந்து ஒரு ட்ரக் டிராஃபிக்கிங் கேஸில் மாட்டியிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. அண்ட் இந்த மாதிரி கொடுக்குறதுனால அவங்களுக்கு வந்து ஐயோ நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணலேன்னு வந்து எல்லாருமே சொல்லுவாங்க. அவங்க வந்து ஆமாங்க நீங்கள் எதுவுமே பண்ணல, ஆனால் இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா, உங்களோட ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி யாரோ வந்து பெரிய ட்ரக் இதை மாட்டிக்கிட்டாங்க, இப்போ வந்து உங்களோட பேரும் அதில் இருக்குது, இப்போ வந்து அவங்க ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா நீங்களும் வந்து பல வருஷம் உள்ளே போகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து எது அவங்களுக்கு வந்து ஒரு 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 பயத்தை உண்டு பண்ணி அவங்கள வந்து நம்ப வச்சுருக்காங்க. அண்ட் இது கூட என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா DEA அப்படின்னு சொல்லுவாங்க, ட்ரக் என்ஃபோர்ஸ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். இவங்க வந்து இந்த ட்ரக் எல்லாம் இங்கே இந்த போதைப் பொருட்கள்லாம் இருக்கு இல்லையா, இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுற அண்ட் அந்த மாதிரி ஏதாவது வந்து ஒரு இடத்துல மாட்டுச்சுன்னா அதை வந்து தண்டனை வாங்கி கொடுக்குற ஒரு ஏஜென்சி தான் இவங்க. இதுலேருந்து கால் பண்ணுறதாகவும் அவங்க வந்து இதில் மாட்டிக்கிட்டதாகவும் அவங்க வந்து சொல்லி அந்த எல்டர்லி பீப்புளை நம்ப வைக்கிறாங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு அவங்க ஸ்டெப் பண்ணுறது. இதுக்கப்புறம் அவங்க வந்து எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சரி இதுலேருந்து எப்படி வெளியே வருது, நான் இதெல்லாம் பண்ணலையே, இது இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க வந்து பேச ஆரம்பிக்கும் போது தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஓகே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் உங்கள் ரிட்டையர்மெண்ட் சேவிங்ஸ் இருக்கு இல்லையா, அவங்க வந்து இத்தனை வருஷமாக வேலை பார்த்து அவங்க வந்து கஷ்டப்பட்டு சேர்த்து சம்பாதிச்ச காசை நீங்கள் போயிட்டு வந்து வித்ட்ரா பண்ணி அதை வந்து என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் வந்து கோல்டு பார், இந்த கடையில் போய்ட்டு கொடுத்தா வந்து பூலியன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த கோல்டு பாராக வந்து வாங்கி அதை வந்து நீங்கள் எங்ககிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் அதை வந்து எடுத்துக்கிட்டு உங்களுக்கு வந்து சேஃபாக இடத்துல வச்சுப்போம், அதே நேரத்தில் இந்த கேஸ் வந்து உங்கள் பேர் எடுத்து விட்ருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்ககிட்ட இருக்க காசெல்லாம் வித்ட்ரா பண்ண வச்சு அதுக்கப்புறம் வந்து கோல்டு பாராக மாற்றி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து அவங்க செகண்ட் ஸ்டெப்பாக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, யாரோ ஒருத்தங்க இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நாங்கள் ஆள் அனுப்புகிறோம், எங்கள் ஏஜென்ட் தான் அவர்கிட்ட நீங்கள் இதை கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாட்டினாங்க பார்த்தீங்களா, அவங்க மாட்டின அந்த 6 பேருமே வந்து ஆக்சுவலாக இந்தியன்ஸ். அதுவும் வந்து என்ன ஸ்டேட்டஸ் என்ன எதுவுமே வந்து அந்த போலீஸ் ரிப்போர்ட்டில் ரெவீல் பண்ணல, அதனால் நமக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது. ஆனால் இந்தியன்ஸ் அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த 6 பேரும் போயிட்டு வெவ்வேறு இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி போய் கலெக்ட் பண்ணிட்டு வர்றது அவங்களோட ஒரு ரொட்டீனாக இருந்திருக்கு. ஸோ போன வருஷம், அதாவது ஜனவரி 2025 கிட்ட இருக்கும்போது இந்த மாதிரி 2-3 பேர் வந்து மாட்டியிருக்கிறாங்க. அந்த மாட்டினதை வச்சுட்டு அவங்கள வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி இப்போது இந்த கோல்டெலாம் எங்கடா கொண்டு போய் நீங்கள் வந்து மாற்றுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இந்த ஸ்டோர் வந்து அந்த மாதிரி அந்த கோல்டை வாங்கி அவங்க அதை உருக்கி பிரேஸ்லெட்டாகவும் இல்லை மற்ற நகையாகவும் செய்கிறாங்க அப்படிங்கிறது தான் போலீஸ் இப்போ வந்து வச்சிருக்கிற ஒரு குற்றச்சாட்டு. இது எல்லாமே வந்து ஒரு வெல் பிளான்டாக பண்ணியிருக்காங்க அண்ட் எக்ஸ்ட்ரீம் ப்ரிசிஷன். அதுவும் இல்லாமல் லாஜிஸ்டிக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா நீங்கள் ஒரே நாளில் 2-3 இடத்துல போய்ட்டு கலெக்ட் பண்ணுற மாதிரி அவங்க வந்து போயிட்டு பர்ஃபெக்டாக பண்ணணும். நீங்கள் ரொம்ப நேரம் அந்த விக்டிம் வீட்லையும் இருக்க முடியாது. நீங்கள் வந்து அவங்ககிட்ட வந்து பேசி அவங்களை கன்வின்ஸ் பண்ணி அவங்க அந்த கோல்டு பார் இவ்வளோ எப்படியும் வந்து ஒரு 10-15 கோல்டு பார் அவுன்ஸ் கோல்டு பார் இருந்தாலும் அது வந்து அவ்வளோ ரேட்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் கேஷாக எடுத்துகிட்டு போகிறதா இருந்தால் ரொம்ப ரிஸ்கி, ஏன்னா ரொம்ப பெருசாக இருக்கும், பல்கியாக எடுத்துகிட்டு போக முடியாது. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நல்ல சஃபஸ்டிகேட்டடாக இந்த எல்டர்லி பீப்புளையே போயிட்டு
போயிட்டு நீங்கள் காசை வித்ட்ரா பண்ணி நீங்கள் ஒரு கடையில் போயிட்டு நீங்கள் வந்து அந்த கோல்டு பாரை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த கோல்டு பாரை எங்ககிட்ட கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் அனுப்பிச்சு அதை வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த அனுப்பிச்சு கலெக்ட் பண்ணுற அந்த சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா, அது மட்டும் கரெக்டாக பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து கான், அந்த கோல்டு வந்து ட்ரேஸ் பண்ணுறது கஷ்டம். அந்த மாதிரி தான் அவங்க வந்து ரொம்ப ப்ரெசிஷனாக எல்லாத்தையுமே துல்லியமாக பிளான் பண்ணி இவ்வளோ சஃபஸ்டிகேட்டாக பண்ணியிருக்காங்க. இதை வந்து போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வருஷமாக அப்படியே தொடர்ந்து பார்த்துட்டு வந்து இப்போ வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதனால் வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு சில பேர் பண்ணுற தப்புனால நிறைய பேர் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, ஆமாம் எங்களுக்கு தெரியும் இது எல்லாமே இப்படி தான் அப்படின்னு வர ஆரம்பிச்சிருவாங்க. இந்த விக்டிம்ஸ் கூட பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப எல்டர்லி பீப்புள், அவங்களோட வந்து மொத்த லைஃப் சேவிங்ஸே எல்லாம் டிபெண்ட் ஆகிருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து அந்த லைஃப் சேவிங்ஸ் இல்லைன்னா அவங்க வந்து எப்படி வாழ்கிறது அப்படின்னு தெரியாமல் ஹோம்லெஸ் ஆகிடுவாங்க. அந்த அளவுக்கு இருக்கிற வந்து ஒரு ஒரு வல்னரபிளான ஒரு குரூப்பை இவங்க வந்து ஸ்பெசிஃபிக்காக டார்கெட் பண்ணி இப்படி பண்ணது வந்து அங்கே இருக்க மக்களை வந்து ரொம்ப வந்து அதிருப்தியாக வச்சிருக்கு. ஸோ இதே மாதிரி ஃப்ளாரிடாவில் ஒரு 23 வயசு பையன் இதே மாதிரி வந்து 6 மாதத்துக்கு முன்னாடி பண்ணதா வந்து அவங்கள வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி அந்த கவுண்டியில் இருக்கவங்க வந்து பிடிச்சாங்க. அண்ட் அவனுக்கு வந்து 18 இயர்ஸ் சென்டென்சிங் வந்து கொடுத்துருக்காங்க. விச் மீன்ஸ் தட் அந்த பையன் பார்த்தீங்கன்னா வெறும் 23 வயசு தான் ஆகுது. அண்ட் ஒரு 6 மாதத்துக்குள்ளேயே $6.6 மில்லியன் அளவுக்கு இந்த மாதிரி வந்து ஸ்கேம் பண்ணி அவன் வந்து வாங்கியிருக்கிறான், இந்த கோல்டு பாரா வாங்கியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. இவன் வந்து இங்கே யூஎஸில் அலோனாக இருந்திருக்கான். ஆனால் இவனோட ஆப்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பேக் ஆஃபீஸ் வந்து அங்கேருந்து கால் பண்ணுறது, இந்த எக்ஸிக்யூட் பண்ணுறது எல்லாமே வந்து அங்கேருந்து பண்ணியிருக்காங்க. போய் கலெக்ட் பண்ணுறது மட்டும் இவன் போய் பண்ணியிருக்கான். அண்ட் அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 30-32 பேர்கிட்ட போய்ட்டு கலெக்ட் பண்ணியிருக்கான். அதில் ஒருத்தர் வந்து லைட்டாக இது சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி அவருக்கு பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அவர் வந்து அத்தாரிட்டிஸை காண்டாக்ட் பண்ணி அது மூலியமாக தான் அவன் வந்து பிடிச்சிருக்காங்க. அதில் அத்தாரிட்டிஸ் சொல்கிற ஒரு பெயின்ஃபுல்லான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு பாரை கொடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் எந்த கம்யூனிகேஷன் இல்லை அப்படின்னும் போது கொஞ்ச நாளில் தெரிஞ்சிடும் இது வந்து ஸ்கேம், நம்ம வந்து ஏமாந்துட்டோன்னு. நிறைய பேர் வெளியே கூட சொன்னால் நம்மளை வந்து ரொம்ப அசிங்கமாக இருக்குமேன்னு சொல்லிட்டு சொல்ல கூட தயக்கப்பட்டு இருந்திருக்காங்க. அண்ட் இதில் என்ன ஒரு கொடுமைனா, அந்த போலீஸ் வந்து அவங்க தேடி கொண்டு போயிட்டு ரியல் போலீஸ் அவங்க தேடி கொண்டு போயிட்டு என்ன எதுவும் கேட்கும்போது அந்த ரியல் போலீஸே அவங்க நம்பலையாம். ஏற்கனவே வந்து ஒரு வாட்டி ஏமாந்துட்டோம்னால திருப்பியும் வந்து ஃபேக் போலீஸாக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரியல் போலீஸே அவங்க நம்பலை, நாங்கள் ரியல் போலீஸ் அப்படின்னு அவங்க வந்து நம்ப வைக்கிறதுக்கே எங்களுக்கு வந்து அவ்வளோ வந்து கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு ஒரு ஆஃபீஸர் வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார். ஸோ அந்த அளவுக்கு தான் வந்து அவ்வளோ சஃபஸ்டிகேட்டாக அவங்கள வந்து நம்ப வச்சு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இது வந்து எங்கே போய் முடியும் அப்படின்னு தெரியல. ஸ்கேமர்ஸ் எல்லா ஊர்லேயும் இருக்காங்க. இதே மாதிரி மாடலை நம்ம இந்தியாலையும் ஸ்கேம் பண்ணுறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அடிக்கடி கால் வரும், உங்களோட ஆதார் கார்டையும் பேங்க் நம்பரையும் வந்து லிங்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஃபோன் பண்ணுவார். இல்லை வந்து நான் எஸ்பிஐ மேனேஜர் பேசுகிறேன் அப்படின்னு ஃபோன் பண்ணுவார். இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய கால்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்தியா இருக்க நிறைய எல்டர்லி பீப்புளும் நார்மல் சாமானிய மக்கள் வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பேட்டர்னுக்கு வந்து அவங்க நிறைய காசு வந்து இழந்திருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இப்போ இங்கே வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இதனால் வந்து அந்த ஸ்கேம் பண்ணுற அந்த தப்பு பண்ணுறவங்க மேலே தான் வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கணுமே தவிர ஒரு என்டையர் கம்யூனிட்டி வந்து இந்த மாதிரி அக்யூஸ் பண்ணுறது கரெக்ட் இல்லை. ஏன்னா இப்போ அந்த வீடியோ யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் வீடியோ ஒன்று இருக்குது. அந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படி தான் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாரும் ஸ்பெக்குலேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதில் பாதி பேர் பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்களாக தான் இருக்கிறாங்க. ஒரு சில கமெண்ட் மட்டும் தான் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நானும் இந்தியன் தான், ஆனால் இவன் பண்ணதை வந்து பார்த்தா எனக்கு கோவம் வருது, ஏன் முன்னாடி இருந்தால் நானே அவனை வந்து பலாருன்னு அரைஞ்சிருவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கமெண்ட் போட்டிருக்காங்க. கூடவே வந்து நாங்கள் இந்தியர்லாம் அவங்கள நாங்களும் வெறுக்கிறோம், எங்களையும் தான் அவன் ஸ்கேம் பண்ணுவான், நீ உங்களை மட்டும் ஸ்கேம் பண்ண மாட்டான், நாங்களும் இதுக்கு விக்டிம் ஆகிருக்கோம், எங்களோட அப்பா அம்மாவும் இதுக்கெல்லாம் விக்டிம் ஆகிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய வந்து அதில் கமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து இந்த டிபேட் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து என்ன ஆகுதுன்னா பெருசாக வந்து மீடியா வந்து ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி நடக்கலைன்னா நடந்துட்டு இருந்துச்சு, அங்கங்கே நடந்துட்டுச்சு, அவங்கவுங்கள பிடிச்சாங்க, அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாங்க, அது அப்படியே வந்து அந்த லோக்கல் நியூஸோடு போயிடுச்சு. ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பண்ண ஆரம்பிக்கும் போது, அதுவும் பர்டிகுலராக இந்தியன்ஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது இது வந்து பெருசாக லைம் லைட்டு கொண்டு வந்து மீடியாக்கெல்லாம் வந்து அவங்களோட பார்ட்டை வந்து நல்லா சிறப்பாக செய்கிறாங்க. அதனால் என்ன ஆகுதுன்னா இதுக்கப்புறம் வந்து என்ன ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போதும் இது வந்து பெருசாக ப்ரொஜெக்ட் ஆகிட்டு நல்லதாக முடியுமா அப்படின்னு மட்டும் எனக்கு வந்து தெரியல. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, டாடா, டேக் கேர், பை பை. அண்ட் சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப்.